ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் நித்யா அக்ரோ ஷாப்பில இருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம காஸ்ட் இன் ப்ராடக்ட்ஸ் நம்ம அக்ரோ ஷாப்பில இருந்து வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாரும் கேட்குற ஒரே டவுட், நான் எப்படி இதை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சார் நான் இப்போ எங்க வீட்டில் நிறைய காஸ்ட் இன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இருந்தாலும் இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்க்கலாம். எங்ககிட்ட அந்த லாங் ஹேண்டில் தோசை தவா இல்ல, டபுள் ஹேண்டில் தோசை தவா தான் யூஸ் பண்றோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு குட்டியா டேமேஜ் ஆயிடுச்சு, நான் வீடியோ எடுக்கும் போது வேர்வப்பட்டு. சோ அதனால நான் இந்த தோசை தவாவை இப்ப நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்க்குன்னு பாருங்க. சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருக்கும் நமக்கு. நான் இது என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ண போறேன். வாங்கின புதுசுல ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வாஷ் பண்ண போறேன். ஸோ இது பாருங்க, ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். நம்ம நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி தான். நான் சோப் ஆயில் போட்டு தான் நான் வாஷ் பண்ணுறேன். நல்லா ரொம்ப ஹார்ஷாக யூஸ் பண்ண தேவை இல்லை, ஏன்னா இது ப்ரீ சீசன் பண்ணி தான் தரோம். ப்ரீ சீசன் அப்படின்னா நம்ம நல்லா ஹீட் பண்ணுவோங்க. அதாவது ஸ்டீலில் இருக்கிற அந்த மாலிகூல்ஸ் ஓப்பன் ஆகும் நல்லா ஹீட் பண்ண பொழுது. அதுக்கப்புறம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுவோம். ஸோ இது 2-3 தடவை நம்ம இந்த வேலையை பண்ணி தான் நம்ம வெளியில் கொடுக்குறோம். ஸோ அதுதான் சீசன் பண்ணும் பொழுது நமக்கு நான்ஸ்டிக் மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த லேயர் இருக்கிறதுனால தான் நமக்கு நான்ஸ்டிக் மாதிரி வருங்க. ஃபஸ்ட்டு தோசை கூட அப்படியே நான்ஸ்டிக்கில் வர மாதிரி வரும். ஸோ நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன். ஒரு தடவை நல்லா தொடச்சிக்கலாம். நல்லா கார்னர்லலாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வைக்கலாம். இது அப்படியே வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ ஒரு கடாய் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பணியாரக்கல் யூஸ் பண்ணுறீங்கனாலும் இதே முறை தான். செஞ்சு முடிச்சுட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி அடுப்பில் வச்சிங்கன்னா கொஞ்சம் இருக்கிற அந்த தண்ணியும் எடுத்துருங்க. இந்த கரை ஆக்சுவலி வேர்வை விழுந்த உடனே தொடச்சிருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அதில் இருக்க அந்த உப்பு இருக்கு இல்லையா, அதிகப்படியான உப்பு, அதனால் இது இங்கே இப்படி கரையாயிடுச்சு. ஸோ எல்லா காஸ்ட் அயனுமே இதே ப்ராசஸ் தாங்க. நம்ம கழுவிட்டு அடுப்பு மேலே வச்சு ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சிடலாம். ஸோ இது ரொம்பவே பர்ஃபெக்டான மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. நான் புதுசாக வாங்கினாலும் இதே வேலையை நம்ம பண்ணிவிட்டு நம்ம செய்ய தொடங்கலாம். இப்போ நம்ம 2 ப்ராசஸ் இருக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டு இனிஷியலாக வாங்கின உடனே நம்ம இந்த கல்லில் ஒரு தோசையை ஊற்றிட்டு அந்த தோசையை நம்ம த்ரோ பண்ணிடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு முறை, ஓகேங்களா? அதாவது இப்போ நான் ஊற்றுறேன் இல்லையா, இந்த தோசை பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுடணும். ஃபஸ்ட்டு தோசையை சாப்பிட வேண்டாம். ஏன் அப்படின்னா நிறைய அயன் கண்டென்ட் நம்ம ஃபஸ்ட்டு தோசையில் கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம அது சாப்பிட வேண்டாம் அப்படின்னு அட்வைஸபிள். அதனால தான் நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி இதை நான் ஊற்றுனேன். எப்படி பார்த்தாலும் இது நல்லா தான் வரும். நான் கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு காயறதுக்குள்ளேயே, கல் காயறதுக்குள்ளேயே கொஞ்சம் ஊற்றிட்டேன். அதனால் இது எப்படி பார்த்தாலும் இது பிஞ்சிட்டு தான் வரும். ஃபஸ்ட்டு தோசை மேக்ஸிமம் அப்படி தாங்க வரும். எய்தர் ஒட்டிட்டு வரும், இல்லைன்னா பிஞ்சிட்டு வரும். ஸோ எனக்கு இது கண்டிப்பாக பிஞ்சிட்டு தான் வரும். எஸ், அவ்வளோதான். பட் ஆனால் நல்லாவே நான்ஸ்டிக்காக தான் இருக்குது. நான் கொஞ்சம் காயாமே ஊற்றிட்டேன், அவ்வளோதான். வெரி சிம்பிள். இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபஸ்ட்டு டைப்பு. இந்த டைப்பு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அடா எதுக்கடா இது ஒரு தோசையை வேஸ்ட்டு பண்ணும், மாவை ஏன் வேஸ்ட்டு பண்ணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. நான் ஜஸ்ட்டு தண்ணியை தெளிச்சிட்டேன். இப்படி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் ஆயிலை விட்டு நல்லா வணக்கிடலாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயத்தையும் த்ரோ பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வணக்கிறோம் இல்லையா, எந்த பொருளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு செய்கிறத த்ரோ பண்ணிடுங்க. நான் ஆனால் இந்த வெங்காயத்தை த்ரோ பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு தோசையை ஊற்றி தோசையை வேஸ்ட்டு பண்ணிட்டேன். வெங்காயம் விற்கிற விலைக்கு இதை த்ரோ பண்ண முடியுமா? நான் அப்படியே இதை நான் எடுத்து நான் தோசைக்கு தொட்டுக்கிறேங்க. ஸோ அடுத்தது நான் 2வது தோசை இப்போ நான் ஊற்றுறேன். உங்களுக்குள்ளே இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், தோசை தவாங்க, சரி ஒரு தோசையை வேஸ்ட்டு பண்ணுறோம் ஓகே, இல்லை கொஞ்சம் வெங்காயத்தை வேஸ்ட்டு பண்ணுறோம் ஓகே, இதே கடாயெல்லாம் இருந்தால் என்னங்க பண்ணுறது, குழம்ப வச்சுட்டு குழம்பு த்ரோ பண்ணவா முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கும் இதே மாதிரியே வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிட்டு அதை த்ரோ பண்ணிடலாங்க. ஸோ இவ்வளோ தான், வெரி சிம்பிள் ப்ராசஸ்ஸு. 2வது தோசை ஓகே, ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்குது. நான் ஆக்சுவலி ரொம்ப கொஞ்சம் கோணையாக வச்சுட்டேன்.
தவா வந்து லைட்டாக அப்படி தள்ளி வச்சுருந்தா ஃபுல்லாக நமக்கு அழகாக ஈவனாக வந்து செவந்திருக்கும். ஓகே, அவ்வளோதான். தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பிளாக் ஆகிடும். நம்ம நல்லா யூஸ் பண்ண நம்ம கல் வந்து கருப்பாயிடுங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இரும்புடைய தன்மையே. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு எடுத்து வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ட்ராப் மட்டும் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம எடுத்து ஃபைனலாக வச்சிடலாம். அக்ரோஷாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம அக்ரோஷாப்பியில் கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ், பித்தளை ப்ராடக்ட்ஸு, எஸ்எஸ் குக்வேர்ஸ், ட்ரைப்ளை குக்வேர்ஸ், அப்புறம் ரூஃப் கார்டன் கிட்டு, மில்லட்ஸு, இந்த மாதிரி நம்ம கிட்ட ஆரோக்கியமான பொருட்கள் மட்டும்தான் அக்ரோஷாப்பியில் கிடைக்குங்க. ஹர்ப்ஸ், அதாவது ட்ரை ஹர்ப்ஸுங்க, இல்லை ஹெர்பல் பவுடர், இது எல்லாமே வந்து நீங்கள் agroshopee.comல வாங்கிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குவாலிட்டியான வீடியோஸை மிஸ் பண்ணிடாதீங்க.